ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இன்றைக்கு உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் மனிதனை சந்திக்கிறதும் மனிதன் தேவனை சந்திக்கிறதுமான காரியங்களை வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் சந்தித்தார், லிதியாலை தேவன் சந்தித்தார். அந்த சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சவுலையும் சந்தித்து அவனை பவுலாக மாற்றினார். அது ஒரு சந்திப்பாக இருக்கிறது. இப்படி பலவிதமான சந்திப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் தேவனை சந்திக்க வேண்டுமானாலும் அல்லது தேவன் மனிதனை சந்திக்க வேண்டுமானாலும் சில ஆயத்தங்கள் வேண்டும் என்கிறதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு யாரையாவது சந்திக்க போகிறோம் அப்படின்னா எப்படி செய்வோம்? முதலாவது அதுக்காக ஒரு ஆயத்தத்தை பண்ணுவோம். ஆயத்தத்தை எங்கே பண்ணுவோம்? உடுப்புலேருந்தெல்லாம் பண்ணுவோம். ஆனால் முதலாவது எங்கே ஆயத்த பண்ணுவோம்? நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம் இல்லையா? நான் போய் சந்திக்கணும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நபரை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை தான் நாம் முதலாவது ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த இருதயத்தில் இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு வாஞ்சை. இன்றைக்கு மாலை வேளையிலும் அந்த வாஞ்சை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனை சந்திப்பார்கள். ஆண்டவரை மனிதன் தொட்டாலும் சரி, ஆண்டவர் மனிதனை தொட்டாலும் சரி, மனிதன் ஆண்டவரை தொட்டாலும் சரி, ஆண்டவர் மனிதனை தொட்டாலும் சரி, ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் வேதத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் இல்லையா? ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது குணமா, ஆனால் குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்ட போது ரெண்டும் நடக்கும். அதுபோல ஆண்டவரை சந்திக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்லுவேன். இந்த ஆயத்தம் எப்படி பட வேண்டும் என்கிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சித்தவனாய் காணப்படுகிறான். அதே வேளை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சகோதரி, அவளும் வாஞ்சித்தாள் ஆண்டவரை சந்திக்க. இப்படி அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவரை சந்திக்க வேண்டுமானால் உன் இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னார் யாத்ராமத்தின் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியிலே அங்கே நில்லுப்பா, நான் அங்கே உன்னை சந்திப்பேன். அப்படியா இருந்தால் நீ ஆயத்தமாக வேண்டும். காலையிலே ஆயத்தமாகணும். இன்னைக்கு காலையிலே எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க? ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம், நீங்கள் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. அது ஒரு ஆயத்தம். அதே வேளையில் நாம் இன்னொரு ஆயத்தத்தையும் படணும். நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த சகேயுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே பார்த்தா இந்த சகேயு என்கிறவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவன் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அல்ல. அவன் ஒரு நல்ல காசுக்காரன். அவன் ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் இல்லையா? அவன் நல்ல சௌகரியமோடு வாழுகிறான். ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. எப்படின்னா, இயேசுவை குறித்து அநேக காரியங்களை அவன் கேள்விப்பட்டான். இயேசு குருடர்களை சுகப்படுத்துகிறார், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறது. எனவே இவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறதற்காக அவன் ஆசைப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் லூக்கா 9:9,
மத்தேயு 14:1 நீங்க பார்க்கும் பொழுது இதே காரியத்தை ஏரோதும் கூட வாஞ்சித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்ட போது ஏரோது என்ன செய்தான் என்று சொன்னார், அவர் எப்படி இருப்பார்னு பார்க்கிறதுக்காக ஆசைப்பட்டான். அவ்விதமாக இந்த சகேயு என்ன செய்தான் என்று சொன்னார், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது அவரை சந்திக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுடைய உள்ளத்திலே இருந்தது. அப்ப இந்த இடத்துல எதை அவன் ஆயத்தப்படுத்தினான்? இருதயத்தை ஆயத்தப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இயேசுவை இவன் நேரடியா போய் பார்க்க முடியாது. ஏனென்றால் இவனிடத்திலே ஒரு குறை இருந்தது. இவன் குள்ளனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை விட அந்த ஊர் ஜனங்களாலே பேர் பெற்றவனாய் இருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான்? என்ன பேர் பெற்றிருந்தான்? பாவி. அவன் ஒரு பாவி. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை எப்படி சந்திக்கிறது என்கிற ஒரு மனபயம் அவனுக்கு இருந்திருக்கும். அதே வேளையில் அவன் குள்ளனாய் இருந்தபடினால் என்ன செய்தான் என்று சொன்னா, நான் ஜனக்கூட்டத்தில் போய் என்ன செய்ய முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவருடைய அழகை பார்க்க முடியாது. நீங்க உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய அழகை குறித்து அழகா வர்ணிக்கிறார் இல்லையா? அப்போ ஆயிரங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமான, அவர் எப்படி இருப்பார்னு போயிட்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியும். எனவே அவன் ஆயத்தமானான். எப்படி என்று சொன்னா, இயேசுவை எப்படியாவது நான் இன்றைக்கு பார்ப்பேன். அதற்காக இயேசு போகிற வழி எந்த வழின்னு பார்த்துட்டு ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த மரம் இருக்கிறது. இஸ்ரவேல்ல அந்த மரம் இன்றைக்கும் இருக்க. கிட்டத்தட்ட அப்படியா இருந்தா 2045 வருடங்கள் என்று சொல்லி என்னுடைய ஒரு மதிப்பு. அந்த மரத்தை அவன் ஏறி உட்கார்ந்த நேரங்களில் இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த மரம் இருக்கு. அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வேதமும் உண்மையுள்ளதாக தான் இருக்கிறது. அப்போ இவன் என்ன செஞ்சானா, வாஞ்சியோடு போய் ஏறி அந்த மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், காத்திருக்கிறான். ஆண்டவர் எத்த டைம் வருவார்னு தெரியாதே, ஆனாலும் இவன் நேரத்தோடு போயிட்டு என்ன செய்யறான், உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் வருவார் 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 வருவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் தேடி வருகிறார். வந்து அந்த இடத்துல நின்று அவனை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு மாலை வேளையிலும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் என்னை பார்ப்பாரோ என்கிற கேள்வியோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்குமே, ஆனால் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களை சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா நற்செய்தி நூல்ல அந்த ஏரோது வாஞ்சித்தான். லூக்கா 9:9 நீங்க வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எப்படி இருப்பார்னு பார்க்கிறதுக்காக அவன் என்ன செய்தான், அவரை பார்க்க கடைசியில் இருக்கு விரும்பினான். மத்தேயு 14:1 பார்த்தீங்கன்னா அவருடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்டு விரும்பினான் அவன். ஆனால் என்ன செய்யல, இருதயத்தை ஆயத்தப்படுத்தல. சகேயு மாதிரி இருதயத்தை ஆயத்தப்படுத்தல. அதனால என்ன செஞ்சா, அவர் சந்திக்கிறதுக்கு போகவும் இல்லை இல்லையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆனா நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 20 24 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு ஸ்திரியை குறித்து நீங்க பார்க்கிறீங்க. அந்த ஸ்திரீ என்ன செய்யறான்னு சொன்னா, இயேசு என்னைக்கு வருவாரோ அன்னைக்கு அவர்கிட்ட 4 கேள்வி கேட்கணும். 4 கேள்வி கேட்கணுன்ற ஒரே மனப்பக்குவத்தில் இருக்கா. சிலர் அப்படித்தானே, ஏதாவது நடந்து முடிஞ்சிருக்கும், அது முடிஞ்சு செத்தவன் செத்துருப்பான், புதைச்சி அவன் மண்ணுக்குள்ளே போய் என்னென்னமெல்லாம் ஆயிருக்கும். ஆனாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை கண்டா, நான் 4 கேள்வி சரியாக சூடாக கேட்கல, நான் மனுஷன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், ரட்சிக்கப்பட்டவன். அது ஒரு பொறப்பு. அந்த பொறப்புல சேர்ந்த பொறப்பு தான் இவ. என்ன தெரியுமா செய்யறா, ஓடி போறா. இயேசு வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே வேக வேக வேகமா எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போயிட்டு என்ன தெரியுமா சொல்றா, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே. அப்படியா இருந்தா நாங்க உமக்கு சொல்லி அனுப்பணும் இல்லையா, வியாதிப்பட்ட போது நீர் அப்ப வந்திருந்திருந்தா என் சகோதரன் பிழைச்சிருப்பான். நீர் அப்ப வராதாலு இப்ப என்னத்துக்கு வந்தீர்? அப்ப வராதாலு இப்ப என்னத்துக்கு வந்தீர்? அந்த நேரம் அற்புதத்தின் நேரம் நீர் வரலையே, எனக்கு பிரச்சனையா நேரம் நான் கூப்பிட்டேனே நீர் வரலையே அப்படின்ட்டு சொல்லி சொல்றா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் சாகலம்மா, உயிரோட இருக்கிறான் அப்படின்னு. உடனே என்ன தெரியுமா சொன்னா, அது எனக்கும் தெரியும்.
அது எனக்கும் தெரியும். எப்போ தெரியுமா? உயிர்த்தெழுதல் நடக்கும்போது. அவ வேதமும் தெரியும். வேதம் தெரிஞ்சு ஆண்டவரே அவிசுவாசிக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு ஆள். சில ஆட்கள் என்ன பிரசங்கம் கேட்டாலும் அவிசுவாசத்தை அவங்கள விட்டு அகற்றுனா துளியளவு முடியவே முடியாது. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப இயேசுவை பார்த்து கேட்கணும்னு நினைச்சா அவ எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோட வந்தா? இன்னைக்கு ஆண்டரோடு கூட போராட வேண்டும் என்கிற ஆயத்தத்தோட, ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிற ஆட்கள் இருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை விட்டுட்டு ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணுன்ற எண்ணத்தோட கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அல்லது போனால் ஆண்டவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன். நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றினார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்களாம்? மகிமைப்படுத்தினார்கள். நீங்க 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, போடப்பட்டிருக்கிறது, அவள் அழுது கொண்டிருக்கிறார், அவளை அழ வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா என்ன சம்பவம் என்று சொன்னால், அங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தாய் அழுது கொண்டே போகிறா. இருந்தது ஒரே ஒரு மகன், கண்ணே கண்ணே மணியே மணியேன்னு சொல்லி வளர்த்தா. இப்ப புருஷனும் செத்து போயாச்சு, கூட இருந்து பேசுறதுக்கு ஆளு கிடையாது, கூட இருந்து சாப்பிட்றதுக்கு ஆளு கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னது, இருக்கிறவனை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு போறா. எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டே போறாங்க. இவ்வளவு என்ன செய்யறா? அழுதுகிட்டே போறா. நம்பிக்கை இழந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே. நீ நம்பிக்கை இழந்த நிலையில தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை சந்திக்க போகிறார். அப்ப என்ன, சுமந்துக்கிட்டே போறா, போயிட்டு அழுதுகிட்டே போறா. ஐயோ மானே, இனிமே நான் எங்க மானே போவேன், எனக்கு யாரு மானே ஆறுதல், எப்படி மானே எனக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்ட்டு போகும்பொழுது இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, அன்பின் தெய்வம் பார்க்கிறாரு, மனதுருக்கத்தின் தெய்வம் பார்க்கிறாரு. போய் அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொன்னாரு. இன்றைக்கு மாலை வெள்ள ஒரு மன பாரத்தோடு கூட ஏமாற்றங்களை அடைந்து துக்கத்தோட வந்து நம்பிக்கை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிற அருமை சகோதரனே, உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக. அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்பிக்கை கொடுக்கிறதற்காக ஒரு மனிதனை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க ரூத்தினுடைய புத்தகத்தில் ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா நகோமி என்ன செய்கிறாள்? தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள் என்னவென்று சொன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னா, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இன்றைக்கு வியாதி நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற சகோதரனே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது சந்திக்கும் பொழுது நம்பிக்கை கொடுக்கிறாரு. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு தேவன் அவர்களை சந்தித்த போது அவர்களுக்கு என்ன செய்தாராம்? ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் இவ ஆகாரம் தேடித்தான் மோவாப் தேசத்துக்கு போனா, இப்ப கேள்வி தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறதுனாலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி, அப்படியா இருந்தா அந்த தேசத்தில் இருக்கிற பஞ்சத்தை என் ஆண்டவர் நீக்கி போட்டார். இன்றைக்கு தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையோட கூட வந்துங்க. பொருளாதார ஆசீர்வாத செய்தின்னு இல்லை, நான் செய்திக்காக சொல்லுகிறேன். நீங்க ஆண்டரை தேடினா ஆண்டர் எல்லாம் கொடுப்பார், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது உண்மையிலும் உண்மை. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம், வறுமை, இன்றைக்கு அநேக காரியங்கள் நிமித்தமாக மனம் உடைந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்க வேதனையோடு கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி நீங்க வந்திருக்கலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தேவன் மனிதனை சந்திக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். வானத்து மதகுகளை திறந்தாலும் கூட நடக்குமோ என்று கேட்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு தீர்க்கதரிசி சொன்னது போல சொல்லுகிறேன், நீ அதை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்ய இந்த மாலை வெள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி நடக்குன்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நடப்பிக்கிறதுக்கு எங்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரே நிமிஷத்தில் பணக்காரவங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், நான் சொன்னதுனால இன்னும் சொல்லலை. ஒரே நிமிஷத்தில் உலகத்தில் தரித்திரனை பணக்காரனாய் மாற்றினவர் என் ஆண்டவர். யாருக்காவது தெரியலை கேட்கணும்னா என்கிட்ட வாங்க, நான் காட்டியே தரேன். சரியா? ஒரே நிமிஷம். அந்த ஆண்டவரை தான் நான் நீங்களும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப தேவன் முதலாவது சந்திக்கும் பொழுது என்னது? நம்பிக்கையை கொடுக்கிறார். இரண்டாவது நம்முடைய வறுமையை நீக்கி போடுகிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னா 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்று 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நான் உன்னை சந்திக்க வேண்டும், நீ வந்து என்ன செய், வெளியில நில் என்று சொல்லி. இது யார் அப்படின்னா பெரிய வல்லமை படைச்சாலு, தீர்க்கதரிசி. என்னது அவன் போய் சொன்ன ஆகாப் ராஜா கிட்ட, என் வார்த்தையின்படி அல்லாமல் தேசத்தில் என்ன செய்யாது, மழை பெய்யவே பெய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. இப்போ என்ன தெரியுமா நடந்தது? பயந்து போனான். பயந்து போய் சொல்றான், நான் ஒருவன் மட்டும்தான் ஆண்டவரே, நான் ஒருவன் மட்டும்தான் ஆண்டவரே உயிரோட இருக்கிறேன், மற்ற எல்லாரையும் வெட்டி போட்டாங்க ஆண்டவரே, இப்போ என்னையும் வெட்டி போட போறாங்க. இப்போ எங்க இருக்கான்? குகையில் இருக்கான். இவனுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் சாப்பிட்டு அதுக்குள்ளே செத்து எலும்போட எலும்பா போயிடும் அப்படின்னு. ஏன்னா வெளியில வந்தாதான் அவன் வெட்டி விடுவாளே. அதனால எங்க இருக்கான்? பயத்துல இருக்கிறான். ஆனா அவனுடைய நினைவெல்லாம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை முடிய போகிறது என்கிறது மட்டும்தான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் ஆண்டவருடைய திட்டமும் எண்ணமும் நோக்கமும் என்ன என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனா இந்த மனிதனை ஆண்டவர் தேடி போய் சொல்லுகிறார், எலியாவே நீ வெளியில வந்து நில்லுப்பா, நான் உன்னை சந்திக்கணும். நீ நினைச்சிட்டு இருக்க இதோட கூட வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி, ஆனால் உன்னை பற்றின எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்றிருக்கிற உனக்கு நம்பிக்கை உள்ள காரியங்களை அறிவிக்கும்படியாக நீ வெளியில வந்து நில்லு. உன்னை எடுத்து நான் செய்ய போகிற காரியங்களை உனக்கு அறிவிக்க போகிறேன். நீ தீர்க்கதரிசியை ஏற்படுத்தணும். எங்க? உன் ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தணும். 2 ராஜாமாரை ஏற்படுத்தணும். அது என்னுடைய எண்ணத்தில் இருக்கிறது. ஆனா ஓ எண்ணத்தில் என்ன தெரியுமா இருக்குது? பயந்து போயிருக்கிற, எல்லாம் முடிந்தது, என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிற, இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து இந்த இடத்துல வந்து வாழ்க்கையே முடிந்தது என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நான் சொல்லுகிறது ஒன்று சொன்னா, உன் வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல, தேவனுடைய வழிகள் உன் வழிகளும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் வித்தியாசமானது. நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கிறது இல்ல. உன்னுடைய சிந்தையில் இருக்கிறத ஆண்டவர் பார்க்கல. உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன், இந்த இடத்திலே அழைத்து வந்த தேவன், உன்னை பற்றின ஒரு நோக்கத்தை, உன் வாழ்க்கையை பற்றின ஒரு நோக்கத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை சந்திக்க அவர் ஆயத்தப்படு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தப்பட்டு வெளியில வந்து நில்லு. ஆண்டவருக்கு முன்னதாக வந்து நில்லு. எலியாவே உன்னை பத்தின எண்ணங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குப்பா, நீ வெளியில வந்து நில்லு. இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு பயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்ன நடக்குமோ தெரியாது, ஏது நடக்குமோ என்று தெரியாது, எல்லாம் முடிந்தது, எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று கூட நீ சொல்லலாம். நான் உனக்கு சொல்றேன், உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் கர்த்தர் இந்த இடத்துக்கு உனக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். இந்த இடத்துக்கு கொண்டாந்தது நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை குறித்த தேவ திட்டத்தை தேவன் உனக்கு அறிவிக்கும்படியாக, உன்னை வழி நடத்தும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த இடத்துல என்ன, முதலாவது மனிதனை சந்திக்கும் பொழுது நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கை கொடுக்கிறார். 2வது அந்த வறுமையான தேவையான சந்தர்ப்பத்திலே தேவன் சந்திக்கும் பொழுது அவைகளை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம விட நம்முடைய சரத்தை குறித்து கவலை உள்ளவராக இருக்கிறார். சொன்னாரு, இவர்கள் போகும்போது சோர்வடைந்துருவாங்க, இவங்களுக்கு அப்பம் கொடுக்கணுன்றது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார்.
நம்ம கூட சொல்லுவோம், உட்காந்து பேசிட்டு போகிறேன்னா போயிட்டு வாங்க பிரதர் சோத்திரம் அப்படின்னு அனுப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அனுப்பவே மாட்டார் இல்லையா? எனக்கு அருமையான கத்துரை. இப்போ இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் சிறுவனை முகமுகமாக கண்டேன், உயிர்த்தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி இந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். சரி, இங்கே நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவனுடைய பேர் யாக்கோபு. இவன் சொல்றான், என்ன சொல்றான்? தேவனை முகமுகமாக நான் சந்தித்தேன் என்று சொல்லுகிறான். எப்போ இவன் சந்தித்தான் என்று சொன்னால், நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வந்தவங்களை புதிதாக வந்தவர்களுக்காக நான் அது கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். இவன் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஈசாக்கு, இவனுடைய தகப்பன் இவனுடைய அண்ணனாகிய ஏசாவை பார்த்து சொல்கிறான், நீ போய் மகனே எனக்காக சமைத்து எடுத்துக்கிட்டு வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதை யார் கேட்டதுன்னா தாய் கேட்டுட்டா. தாய் கேட்ட உடனே என்ன செய்தா தெரியுமா? பாருங்கள், அந்த வீட்டில் அங்கேருந்து என்னது, ஒரு ஆள் அப்பா ஒரு மகனுக்கு, அம்மா இன்னொரு மகனுக்கு, அங்கேயே வேறுபட்டு தான். இன்றைக்கி உலகத்துலேயே அப்படி தான். நிறைய இடங்கள் என்னென்னா ஒரு ஆளை நேசிப்பாங்க, ஒரு ஆளை வெறுப்பாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நமக்கு எல்லா பிள்ளைகளும் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குன்னா, உடனே இவ கேட்டுட்டு என்ன செஞ்சான்னு சொன்னால், மகனே இங்கே வா, மகனே இங்கே வா, என்ன செய்யணும்னு சொன்னால், போயிட்டு முதலாவது நான் சொல்கிற மாதிரி கேளு, உங்கள் அப்பன் வந்து உங்கள் அண்ணனை ஆசீர்வதிக்க போகிறான், அவனுக்கு கிடைக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கணும்? உனக்கு தான் கிடைக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு அம்மா ஏசுக்கிட்ட போய் சொல்கிறா, இவ்வளோ பேர் நீ தெரிந்தெடுத்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் என் மகன் இந்த பக்கம் இருக்கணும், ஒருத்தன் இந்த பக்கம் இருக்கணும். நாங்கள் இருந்து நம்ம குடும்பம் இருந்தால் போதும், வேற எவன் வரவும் தேவையில்லை இல்லையா? எங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். இல்லை, எல்லாரும் நல்லா இருக்குன்ற என்ன நமக்கு வேணும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். சரி, இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், சொல்கிறா, போயிட்டு நீ நான் சொல்கிறபடி கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதம் உனக்கு. அப்போ அவன் சொல்கிறான், வேணாம்மா, அப்பா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சபிச்சிட்டாருன்னா அது பெரிய அதெல்லாம் ஒன்று நடக்காடா. இந்த மாதிரி கேஸ் எத்தனை கேஸ் நடக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போயிட்டு ஒரு ஆட்டை வெட்டிட்டு வா அப்படின்னு வெட்டி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு எல்லாம் கொடுத்த உடனே இவன் சொல்கிறான், இப்போ நான் போனால் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடம்மா, ஒன்றும் பயப்படாத, இந்த ஆட்டு தோலை மேலே போடு, உங்கள் அண்ணன் உடுப்பை போடு, அப்பா கிட்ட நேரடியாக போ, உனக்கு தான் ஆசீர்வாதம். இவன் அம்மா சொன்ன மாதிரி என்ன செய்தான்னு சொன்னா, ஆட்டு தோலை போட்டான், அதுக்கு மேலே ஏசாவுட்டு உடுப்பை போட்டான், சமைச்ச சாப்பாடு எடுத்துட்டு போகிறான். அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்பா அப்படின்னு. அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? இன்னொருக்க கூப்பிடுமானே, இது என் மகனாகி ஏசா விட்டு சத்தம் கிடையாது. யாருடைய சத்தம்? யாக்கோபுடைய சத்தம். நீ கிட்டவா மகனே, என்ன வந்து ஒரு முத்தம் செய் என்று சொல்லி. அப்போ அவன் என்னது, கண்ணு தெரியாது, ஆனாலும் புத்திசாலி. என்ன தெரியுமா செய்கிறான்? அப்படியே தடவி பார்க்குறான். தடவி பார்த்தோன்னு என்னது, ரோமம் இருக்கும். இது என் மகன் தான். அப்படியே மெல்லமாக வாசனை பார்க்குறான். யார்? ஏசா விட்டு உடுப்பில் இருக்க வாசனை அப்படியே அடிக்குது. இது யார் வாசனை? ஏசாவா? ஆனால் என்ன சரியில்லைங்க, குரல். ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டு உடுத்தி ஆடி பாடி கர்த்தரை துதித்து தாழ்மை அப்படியே இருக்கும். பேசுனா தாழ்மை, நின்னா தாழ்மை, போனா தாழ்மை, எல்லாம் இருக்கு. ஆனா சந்தர்ப்பம் வரும் பொழுதுதான் பேச்சில தெரியுது நீ யாருன்னு. சந்தர்ப்பம் வரும் பொழுது உன் குரல் உன்னை காட்டி கொடுக்கிறது. உனக்கிட்ட தாழ்மை இல்லை என்கிறதை காட்டி கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மேட்டிமே காட்டி கொடுக்கிறது. எங்க? சந்தர்ப்பம். நீ பேசும்போது நீ என்னன்னா வேஷம் மாதிரி ரோமம் போட்டுக்கிட்டு உடுப்பை போட்டுக்கிட்டு நல்லவனை போல கிறிஸ்தவலா வந்தாலும் கூட சந்தர்ப்பம் காட்டி கொடுக்கிறது உன் குரல் வித்தியாசம் என்று சொல்லி.
இன்னைக்கு சில நேரங்களில் சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புருஷன் கூட எப்படி பேசணும் தெரியாது, பொஞ்சாதி கூட எப்படி பேசணும் தெரியாது, நண்பனோட எப்படி பேசணும் தெரியாது, அண்ணனோட எப்படி பேசணும், தம்பியோட பேசணும், அந்த ஒரு 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 குறிப்பிட்ட நபரோட எப்படி, எல்லாத்துக்கிட்டும் ஒரே மாதிரி தான் பேசுறது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறது. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசின என்ன, அதுக்காக சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு கனப்படுத்தல் இருக்கிறது. ஒரு புருஷனை கனப்படுத்த வேண்டிய இடத்துல, மனைவியை கனப்படுத்த வேண்டிய, பிள்ளையை கனப்படுத்த வேண்டிய இடத்துல, சபை விசுவாசியை கனப்படுத்த வேண்டிய இடத்துல, சபை விசுவாசியில் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் கனப்படுத்த வேண்டிய இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கனப்படுத்தி ஆகணும். அதாவது குரல் மாறணுங்க. ரட்சிக்கப்பட்டதுன்னா போதாது. இயேசுவை தரித்து கொண்ட ஞானஸ்நானத்தில் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், ஆனா பேச்சில் அது வெளிப்படணும். பேச்சில் அது வெளிப்படணும். நம்ம பேச்சில் வெளிப்படுதா? பேச்சில் வெளிப்படுதா? சபைக்குள்ள வேணா ஒரு வேளை தாழ்மை வெளிப்படலாம், வெளியிலேயும் தாழ்மை வெளிப்படுதா? சிலர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, துப்பாக்கி மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. அது அந்த மைக் மாதிரி வச்சுங்க, துப்பாக்கி இருக்குன்னு அது அப்படியே தான் இருக்கும், வருஷ கணக்கு இருந்தாலும் இருக்கும். ஒரு நேரம் எடுத்து ஒரு பட்டனை தட்டினா போதும், டுப் போச்சு. ஒரு சின்ன இதுதான் இப்படி அமர்த்தினா போச்சு, முன்னால உள்ளால போச்சு. தகப்பன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக சொல்லுகிறான், உன் குரல்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்தித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நம்ம குரல் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. குரல் மாறணுங்க, நம்ம பேச்சு மாறணும். பழைய பேச்சுகள், பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தர் இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, இவன் வேக வேகமா ஓடி ஒரு இடத்துல போய், எங்க வீட்டில் அண்ணன் சொல்லிட்டான், என்னைக்காவது உனக்கு கழுத்தில் கத்திய வைப்பண்டா அப்படின்னு பயத்தில் ஓடி போய் ஒரு இடத்துல படுக்கிறான். படுத்தா ஆண்டவர் இவனை சந்திக்கிறார். இவன் ஆண்டரை தேடி போகல, ஆனா ஆண்டவர் இவனை சந்திக்கிறார். அந்த வேதனையின் மத்தியில் இருக்கிறான்றதை ஆண்டவர் அறிஞ்சிட்டு, ஏன்னா முன்குறித்த நோக்கத்தின்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அவன் இன்னைக்கு வேதனையோட இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். எப்படின்னா, ஒரு ஏணி அவனுக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிறது, மேலேயும் கீழேயும் போறார்கள் தூதர். இவன் மூச்சு விடும்போது எங்க அண்ணன் கொன்றுவானே அப்படின்றான். அங்கிருந்து ஆண்டவர் சொல்லி அனுப்புறான், என்ன பயப்படாத பயப்படாத, நான் உன்னை என்ன செய்வன் சொன்னா ஆசீர்வதித்து இந்த பூமியை கொடுத்து உனக்குள்ள ஒரு பெரிய திரளான ஜனம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொன்னா, உன்னை போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இது சொன்னதை செய்யுமளவு உன்னை. இதெல்லாம் கேட்டுட்டான். கேட்டுட்டு இப்போ எங்கே போகிறான்னா, மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா வீட்டுக்கு போனோன்னு அங்கே என்ன செஞ்சுட்டான், ஆண்டுட்டு ஒரு பொருத்தனை பண்ண வந்து பழி செலுத்தணும் மறந்துட்டான். மறந்த உடனே ஆண்டவர் மறக்க மாட்டார் எதையுமே. அவர் சொல்லியிருக்க என்ன தெரியுமா, பொருத்தனை செய்தால் நிறைவேற்றி, இல்லாட்டி பொருத்தனை பண்ணாதுன்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. இவன் பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டு அங்கே என்ன செஞ்சான்னு சொன்னால், மாமா வீட்டில் சுகம் கண்டாச்சு, சோறு எல்லாம் நல்லா கிடைக்குது, சாப்பிட்டு அங்கேயே திருப்தியாக இருந்த உடனே ஆண்டவரை மறந்துட்டான். ஆண்டவரை மறந்த உடனே ஆண்டவர் நினைவுபடுத்துறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், லாபானையும் பிள்ளைகளையும் ஏவி விட்டார். நேற்று மாதிரி இல்லையே முகம். சில நேரம் அப்படிதான், ஆண்டவரை விட்டுட்டு ஐயோ எங்களுக்கு இப்போ நல்ல பொக்கெட் நிறைய வருது, ஐயோ சந்தோஷமா இருக்கும், போயிட்டே இருப்பாங்க, வேக வேகமாக போவாங்க. நினைவுபடுத்துவார். அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவங்க சும்மா குத்துவான், நான் ஒன்றும் செய்யலையே, என்னை பார்த்தா எப்பயும் எரிஞ்சு விழுவார். ஏன் தெரியுமா, அவர் பண்ணியிருக்கார் அந்த வேலையை. அவனுக்கு ஊசி அடிப்பார். யாருக்கு? செஃப்புக்கு அடிப்பார். இவன் போகிற நேரம் பாரு சும்மா இருக்கிறான். அந்த நேரம் வேலையை செஞ்சுட்டு சும்மா, அந்த நேரம் தான் வந்தோம், நான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்ச பாருங்க, இப்போ வந்துட்டானே. அவர் அனுப்புவார். நீ தேவனை மறக்கும் பொழுது தேவன் தன்னை நினைவுபடுத்துகிற காரியத்தை செய்வார். கீழே பார்ப்போம். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னா, இப்போ அங்கேருந்து சொல்கிறான் வாங்க போவோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றான். கூட்டிகிட்டு வந்தா இப்போ அவனுக்குள்ள ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா, அண்ணன் கொண்டு விடுவான். இதே தானே பயம்.
இப்போ வந்த உடனே ஒரு இடத்துல வந்தால் மனைவிமார்கிட்டையும் ஆலோசனை கிடையாது, பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை கிடையாது, வேலைக்காரங்கிட்ட ஆலோசனை கிடையாது, யாருக்கிட்டையுமே போக முடியாது. ஆனால் இப்போ ஒன்று செய்தான், நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறாரு, நான் அவரை சந்திக்க போகிறேன். அவன் ஆற்றை கடந்து அங்கே போய் ராத்திரி ஒருத்தரோடு கூட போராடி அவரை சந்தித்தான். ஆண்டவரை சந்தித்த போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் வந்தது. இன்றைக்கு போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நீ ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வருவாய் என்றால், ஆண்டவர் இன்னைக்கு உன்னை சந்திக்கும் பொழுது உனக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். இப்போ என்ன நடக்குது? இப்போ போராடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, பிரதர் உங்கள் பேர் என்னன்னு? அவருக்கு தெரியாது இவர் பேர் என்னன்னு. தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். என்ன பேர்? உடனே சொல்கிறார், என் பேர் யாக்கோபு. என் பேர் யாக்கோபு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் உன் பேர் என்னக்கூடாது, யாக்கோபுன்னு இருக்கக்கூடாது. உன் பேர் எப்படி இருக்கணும்? இஸ்ரவேல். அப்படியா இருந்த என்னது, நான் உன்னை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு என்ன செய்ய போகிறேன், பெரிய ஆளாக்க போகிறேன் அப்படின்றாரு. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி, ஆண்டவர் இந்த பேர் அன்னைக்கே மாத்திருந்துச்சே, முதல்ல சந்திச்ச போது மாத்திருந்துச்சே. அபிராம் ஆபிரகாம்னு பேர் மாற்றி தானே ஆசீர்வதிக்கிறாரு. இவனுக்கு அன்னைக்கு பேர் மாத்திருந்துச்சே, ஏன் மாத்தலை? திருப்பியும் பல விடுவான்னு சொல்லி. வேற மனம் திரும்ப. என்னை பொறுத்த நான் யோசித்தேன் எப்படி தெரியுமா, அவன் ஆண்டவரை பற்றின சரியான தெளிவு பெற வேண்டும் ஒன்று, ரெண்டாவது அவனுடைய தவறுகளை அவன் உணர வேண்டும் என்கிறது தான். ஆண்டவரை பற்றி என்னங்க அப்படி அப்படின்னா, ஆண்டவர் இவன்கிட்ட பேசினார், பேசி நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்யுமல்ல, உன்னை கைவிடுறதில்லைன்னு சொன்னார் தானே. உடனே என்ன செஞ்சிருக்கோம், விசுவாசித்து இவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டவர், அப்பா ரட்சிக்கப்பட்டவர்னா ஆண்டவர் தேடுறவர், சரியா? இவங்க தாத்தா யாரு? ஆண்டவர் தேடுறார். அவர் பக்தி உள்ள ஒரு மனுஷன், சொன்னால் கூப்பிட்டு வர்றாரு போகிறாரு. அவருக்கு தான் இந்த ஆசீர்வாதமே கொடுத்த. என்ன ஆசீர்வாதம் சொன்னால், உன் மூலமாக என்ன செய்யும், பூமியை நான் நிரப்புவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி யாருக்கு சொன்னார், ஆசீர்வதிச்சார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வதிச்சார். ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு யாருக்கு? ஈசாக்கு அது கிடைக்கல. இப்போ யார் மூலமாக ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு? யாக்கோபு மூலமாக தான் வச்சிருக்காரு. எனவே யாக்கோபுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறப்பா அப்படியெல்லாம் சொல்கிறாரு. சொன்னோடனே என்ன தெரியும், விசுவாசித்து சொல்லியிருக்கணும், ஆமாம் எங்கள் தாத்தாவுக்கு சொன்ன மாதிரி செஞ்சார், எங்கள் அப்பாவை செஞ்சார், அதனால் என்ன செய்யும், விசுவாசிருக்கணும் தானே. இவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு தந்து இருக்கு. வேதத்தில் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பீர். 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்பதான் தேவனா இருப்பார். அது வரைக்கும் நீங்க தேவன் கிடையாது. அப்ப இவன் தேவனை முதலாவது சரியா பூர்ணமா என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். சிலர் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு தடையா இருக்கிறது இதுதான். ஏன்னா ஆண்டவர் இன்னும் பூர்ணமா விசுவாசிக்கல. அப்போ என்ன சொல்றான், எனக்கு சாப்பிட கொடுத்து உடுத்த கொடுத்து நான் சமாதானமாய் திரும்பி வந்தால் நீர் எவன் எனக்கு. அப்போ அங்கே போயிட்டான், மாமா வீட்டுக்கு போனான். மாமா வீட்டில் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்தார். எப்படி அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவன் விக்கிரக ஆராதனைக்காரனாகிய லாபான் ஒன்று சொல்லுகிறான், தேவன் உன்னோடு இருக்கிறதுனாலே என்னை ஆசீர்வதித்தார். அவன் சொல்கிறான், நான் இவ்வளவு சாமி வச்சு வணங்கிட்டு இருக்கேன், சாமி ரூமெல்லாம் வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு எப்போ ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நீ வந்த பிறகுதான் ஆசீர்வாதம். ஏன்னா நீ வணங்குற ஆண்டவர் மூலமாக தான் வந்தது. ஆனால் அப்பயாவது வீசிட்டு வந்தானா இல்லை, திருப்பியும் அவன் எடுத்துகிட்டு போனாலும் திருப்பியும் தேடிக்கிட்டே வர்றான் பாருங்க, இல்லையா?
என்ன யாக்கோபு கேட்குறான், ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னா, ஏன் விட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே? இல்லை, அவன் கூட இருந்த மனுஷி தானே கொண்டாந்து, ராயல் கொண்டாந்து அதில் உட்காந்துட்டா. அவள் சுமந்துட்டு வந்தால் திருப்பி இது அதில் சுமக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் அப்படி தான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறது, சுமக்க விற்கிறதில்ல, மற்றெல்லாம் சுமக்காதுன்னா சுமந்து கடைசியில் அது சுமக்கிற நேரம் வரும், பெரிய வேதனை வந்துடும். விலங்குனா சரி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த யாக்கோபு இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. அடே அங்கே போயிட்டு இருக்கிறான். போயிருந்தா என்னது, மாமன் பார்க்குறான். மாமன் பார்த்து சொல்கிறான், உன்னால தான் ஆசீர்வாதம். இப்போ அவனுக்குடைய வாழ்க்கையில் பார்க்குறான், கர்த்தர் என்னோட இருக்கிறனால தான் இந்த ஆசீர்வாதமெல்லாம் வருது. கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தான். அதனால தான் அந்த பிரச்சனை வந்த உடனே இவன் ஆற்ற கடந்து அங்கிட்டு போனான். இப்போ ரெண்டாவது, அவனை கர்த்தர் உணர்வடைய செய்கிறார். அவனை உணர்வடைய செய்யணும் தானே. அப்போ எப்படின்னா, முதலாவது என்ன செய்தார்னு சொன்னால், இங்கேருந்து மாமா கிட்ட போனோன்னே இவன் கண்ணு தெரியாத அப்பனை ஏமாத்தினான். நான் தான் யாரு, ஏசா வந்திருக்க, தடவி பாருங்க அப்படின்னு சொன்னான். கண்ணு தெரியாத அப்பனை. இவனுக்கு கண் இருக்கும் போதே மாமா ஏமாத்தினான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். கண் இருக்கும் போதே ஏமாத்திட்டான். இப்போ ஆண்டர் இப்போ ஏமாத்தினதுக்கு பிறகு வந்து சந்திச்சோம். நான் ஆண்டர் என்ன, சரியப்பா நீ உணர்வடைஞ்சிட்ட, யாக்கோபுனா நீ உணர்வடைஞ்சிட்ட, ஏன்னா நீ எத்தனை ஏமாத்துக்கார, நீ ஏமாத்தணும்னு விட்டுட்ட. ஆனால் ஆண்டர் விடலை. இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, நல்ல தெளிவாக கேட்டுங்க. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் உன் தகப்பனுடைய இருதயத்தின் வழியும் உன் சகோதரனுடைய இருதயத்தின் வழியும், அதாவது வேதனையும் என்ன என்பதை நீ உணர வேண்டும் என்கிறதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் வரையிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல. என்ன நடந்தது? யோசேப்பை வளர்க்க சொல்லி, அவனுக்கு நல்ல அன்பு காட்டுன்னு சொல்லி, அவனை தாளாட்டி சீராட்டி முத்தம் கொடுத்து என் மகனே அப்படின்னு வளர்த்துக்கிட்டே இருந்தான். பாருங்க, ஆண்டவர் எதையும் டக்குன்னு செய்ய மாட்டார், கொஞ்சம் நாள் எடுக்கும். சிலர் நினைச்சிக்கிறேன் உடனே ஒன்றும் நடக்கலைங்களா, ஆண்டவர் விட்டுற, ஒன்றும் விடவே மாட்டார். மோவாபியர் செய்ததை இன்றைக்கு நான் மனதிலே வைத்திருக்கிறேன் சவுலே என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். தாவீது நீ இன்னைக்கு செஞ்சிருக்க, நான் வெளிப்புறத்தில் செய்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கணும்னு சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. இப்போ நம்ம இவருடைய கதைக்கு வருவோம். யோசேப்பை வளர்த்து எல்லாம் ஆளாக்கி முடிஞ்ச உடனே ஒரு நாள் அனுப்புகிறார். எங்கே தெரியுமா? சகோதரர் பார்க்கறது. யார்? அவர் பிளான் தான் எல்லாம். நம்ம ரொபியும் கிறிஸ்டவும் சொல்லுவான், அவருடைய பிளான்லாம் வித்தியாசம் அப்படின்னு பண்ணுவான். அதுதான் அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுன்னா, அனுப்புகிறாரு. அங்கே போனால் அங்கேருந்து ஒரு செய்தி வருது. எப்படி தெரியுமா? இவன் ஒரு ஆட்டை வெட்டி தோலை கொண்டு வந்து அவன் உடுப்பை போட்டுத்தானே ஆசீர்வாதம் வாங்கினான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு ஆட்டை வெட்டி இவன் சட்டையை கிழிச்சு அந்த ரத்தத்தை துவைச்சி அப்பங்கிட்ட கொண்டு போய் கொடுங்கடா அப்படின்னு. எது? ஆட்டை வெட்டி தானே ஆசீர்வாதம். அதே ஆட்டை வெட்டி உணர வைக்கிற பாருங்க, எவ்வளோ அழகாக உணர வைக்கிறாரு. பார்த்து ஏன் மக விட்டு சட்டையா துடிக்கிறான். அவங்ககிட்ட யாரும் பேச முடியாமல் போச்சான். இதே துடிப்பத்தான் அன்றைக்கு ஈசாக்கு பெற்றிருப்பான். இதே துடிப்பத்தான் அன்றைக்கு ஏசா பெற்றிருப்பான். மகனே உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சேன், அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு எடுத்துட்டு சொன்னான் இல்லையா? தேவ பிள்ளையே, நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாம் மனதில் வச்சிருக்கிறாரு. நாம் எதை விதைக்கிறோமோ அதாக இருப்போம். எதை விதைக்கிறோமோ, தினையை வச்சா தினையாக இருப்போம், வினையை வச்சா வினையாக இருப்போம். ஊரார் பிள்ளையை பற்றி யாரும் பேசாதீங்க. ஊரார் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க. தேவையற்ற எந்த காரியத்தையும் பேசாதீங்க. நீங்கள் இன்னைக்கு அழகாக பேசுவீங்க. ஆண்டு சொல்லுவார், உன்னை போல் நானும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். சங்கீதத்தோட வசனம் இருக்கு தெரியுமா? உன்னை மாதிரி நீ உட்காந்து பேசுவ, நான் பேச மாட்டேன். டைம் வரும்போது நீ பேசுன என்னன்னு காட்டுவேன். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், தேவையில்லாத பிரச்சனையில் போய் மண்ணம் திறந்து அவங்க பாருங்க இவங்க என்னத்துக்கு, நமக்கு எவன் எப்படி போனால் தான் நமக்கு என்ன? நமக்கு இருக்க வேலையே எவ்வளோ வேலை இருக்குது, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. கேட்டு பாருங்க, சொல்லுவேன், தேவையே கிடையாது.
நமக்கு தேவையே கிடையாது. யாருடைய குறையும் பேசுறதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நாம் கீழே இருக்கிறோம், கர்த்தர் மேலே இருக்கிறார். பூமி மீது எங்கும் சுற்றித் திரிகிற கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னது யாக்கோபே, என்னன்னா நீ அன்னைக்கு செய்தது இன்னைக்கு நீ அனுபவி. இப்ப யாக்கோபுன்னு போதே அவனுக்கு உணர்வு வந்திருக்கும். ஓஹோ, கர்த்தர் எவ்வளவு அழகா நமக்கு பாடம் படிச்சு கொடுத்தாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வழியை உணர்ந்தான், அந்த வேதனை உணர்ந்தான். இப்படிப்பட்ட வேதனைகளை நாம் உணராதபடிக்கு கர்த்தர் மாலையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த யாக்கோபுன்ற பேர் உனக்கு வேணாம், எத்தன்ற பேர் உனக்கு வேணாம். நீ என்ன செய்யன்னு சொன்னா இஸ்ரவேல்ன்ற பேரோட போ அப்படின்னு. அவன் ஆற்றை கடந்த போது, பெனியேலை கடந்த போது சூரியன் உதயமாகிட்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இன்றைக்கு தேவன் விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்க. அப்போ என்ன செய்யணும்? எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு யாக்கோபு போல நீ தேவனை சந்திக்கிறதுக்கு முழு மனதோடு கூட வந்து இருப்பாய் என்று சொன்னால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு விடிய காலத்து வெளுப்பு உனக்காய் காத்திருக்கிறது. அடுத்தது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் வேகமா போவோம். அப்பொழுது அந்த கன்னிகைகளில் எல்லாரும் எழுந்திருந்து தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் போதும், அந்த வசனம் நமக்கு தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருக்காய் காத்திருக்கிறாங்க? மணவாளனுக்காய் காத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் யாருக்காய் காத்திருக்கிறோம்? டேங்கப்பா, யாருக்காய் காத்திருக்கோம்? மணவாளனுக்காய் காத்திருக்கிறோம். மணவாளன் எப்பொழுது வருவார் எங்களுக்கு தெரியாது. இந்த சம்பவம் ரகசிய வருகைக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். இருள் உபத்திரவம். நீங்கள் அங்கே பார்ப்பீங்க, ஒரு வசனம் இருக்கு, அவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்படி இருக்கு, சரியா? இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் யாருக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நம்மளை மாதிரியே எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் வந்துடுவார், அதுக்கு ஆயத்தப்படணும் இப்படியே இருக்கிறாங்க. இருந்தால் இந்த 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. 10 பேரும் தூங்கிட்டாங்க. இவங்க தூங்கினதுக்கு பிறகு தான் மணவாளன் வர்றார். என் முழிச்சிருக்க நேரம் வந்திருக்கலாமே. தூங்கினதுக்கு பிறகு வந்த உடனே சத்தம் கேட்குது, மணவாளன் வருகிறார், என்ன செய்யுங்க, ஆயத்தமாங்கன்னு எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா 5 பேரிடத்துல என்ன இருக்கிறது? எண்ணெய். 5 பேரிடத்துல என்ன இல்லை. ஆனா 10 பேருடைய தீவெட்டியும் என்ன செய்தது? எரிஞ்சிருக்கா? ஆயத்தப்படுத்தினார்கள் போட்டிருக்கு. அப்படியா இருந்தால் என்ன பொறுத்த நான் நினைக்கிறேன் 10 பேருடைய தீவெட்டியும் அணைந்திருக்கணும். 10 பேருடைய தீவெட்டியும் அணைந்திருக்கணும். இப்போ தீவெட்டி எடுத்து எரிய பண்ண போனா என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லை. உடனே கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தாங்களே, எங்களுக்கு கொஞ்சம் தாங்களே. அவங்க சொன்னாங்க, இப்போ கொடுத்தா உங்களுக்கு இல்லாமல் போயிடும், எங்களுக்கும் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் எங்கே செய்யுங்க, விற்கிறவர்கள் இடத்துல போய் இதை இந்த வசனத்தை மட்டும் ஒருத்தன் கை வச்சு ஜோமணி எழுச்சுன்னா, நான் இனிமேல் குடிக்கலாம், ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாராம், பாஸ்டர் எப்படி உங்கள்கிட்ட விற்கிறவர்கள் இடத்துல போய் வாங்குங்கள் அப்படின்ட்டு, நான் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டான். ஓசியில் தான் குடிக்கக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி அப்படி வேத வசனத்தை தங்களுக்காக எடுத்துக்கொள்கிறவர் பல விதத்தில் இருக்கிறாங்க, வழங்குதா? ஆனால் வசனம் இதுதான்னு, அதுக்கு இதுதான் விளக்கம்ன்றதும் வேதத்தில். இப்போ பார்த்தா எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தால் மணவாளன் வந்தாச்சு. 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க போய் வாங்கிட்டு வரும் பொழுது கதவு அடைக்கப்பட்டது. எங்களுக்கு திறவும் என்று சொன்ன பொழுது அது என்ன செய்யலை? கதவு. அப்போ ஆண்டவர் சொன்ன, உங்களை அறியேன். நாம் இந்த எண்ணெயை அபிஷேகம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? என்ன எதுக்கு ஒப்பனையாக இருக்குது? அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. ஒரு பாட்டு யார் படிச்சேன்னு தெரியல, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை
காத்துக்க. ஏன்னா இந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன்னை விட்டு போகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. ஆனால் அத்தனையிலும் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள நீ உன்னை பக்குவப்படுத்திக்கொள். அப்படி பக்குவப்படுத்துகிறவர்களைத்தான் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மத்திய வானிலை ஆண்டவர் வரும் பொழுது எதிர்கொண்டு அவர்கள் போவார்கள். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கி நடக்கிற காரியங்களெல்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு எப்போ வருவார்னு தெரியல. அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருந்தார், ஃப்ரான்ஸ்லேருந்து இப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இந்த காரியங்கள் இந்த மாதமெல்லாம் போட்டிருக்கு, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்க போது இப்படி. நான் அதை நம்பலை. ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே வேதம் நம்ம கையில் இருக்க வேதம் சொல்லுகிறது. எனக்கு என்ன தான் இருந்தாலும் நான் இதை தான் நம்புறது. விளங்குதா? இந்த வேதத்தில் இல்லாத இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாருங்கள், வெள்ளம், அங்கே சவுதி அரேபியாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி, வெள்ளங்கள், அழிவுகள் எல்லாமே இருக்கிறது, யுத்தங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். இதையெல்லாம் நாம் கேள்விப்படத்தக்கது ஒரு வகையில் சொல்லணும்னா பாக்கியம்னு சொல்வேன். ஏன்னா நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் என்கிற விளக்கு அணைந்து போகாதபடியும் பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் இழந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இல்லையா? ஆமாம். அப்போ ஆயத்தம் எங்கே வரணும்? எங்கே வரணும்? இருதயத்தில் ஆயத்தம். எத்தனை பேருடைய இருதயம் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. சரி, திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 108ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் என்று சொல்லுகிறான். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு அறைக்கூவல் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மாலைவேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை சந்திக்க வேண்டுமானால் இருதயம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோட நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படியா இருந்தா நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாரு கர்த்தரை தரிசிப்பா சந்திக்க முடியும்? அம்மா, இருதயத்தில் என்ன இருக்கணுமா? அப்ப இருதயத்தில் அசுத்தமும் இருக்குன்றார். இருதயத்தில் அசுத்தமும் இருக்குது. அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். இப்ப சந்திக்கணும், ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு சகை ஓடினா, தன்னை ஆயத்தப்படுத்தினா, இருதயத்தை ஆயத்தப்படுத்தினான்னு சொல்றோம். இப்ப மணவாளன் வரும் பொழுது மணவாளன் சந்திக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அதே வேலை என்னன்னு சொன்னா எண்ணெய் இருக்கணும், வார்த்தை இருக்கணும், எல்லாம் நல்லதுதான். இப்ப எது ஆயத்தமா இருக்கணும் சொன்னா, இருதயம் ஆயத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தா தான் அது ஆயத்தமா இருக்குது. இன்னைக்கு நம்மள எத்தனை பேருடைய இருதயம் சுத்தமா இருக்குது? ஆண்டவர் மணவாளன் தானே சந்திக்க போறீங்க. இப்போ கொஞ்சமால ஆமேன் போட்டீங்களே. எல்லாருக்கும் இருதயம் சுத்தமா இருக்கா? திருக்குள்ள இருதயம் இருதயம் சுத்தம் இல்லாமல் பார்க்க முடியான்றாரு. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத, எப்ப பார்த்தாலும் பொல்லாத இருதயம் ஆண்டவர் சொல்றார். அப்ப அவனுக்கு இருதயம் எப்ப பொல்லாத தொடங்குச்சு நீங்க கேட்கலாம் இல்லையா? எப்ப அவன் இருதயம் பொல்லாததாய் நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், நான் இனி மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை, மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்ப இருந்திருக்கான்? சின்ன வயசுல இருந்தே அவன் இருதயம் என்னதான். நம்ம இருதயம் அப்படி இல்லை தானே? நம்ம இருதயம் பொல்லாததா இல்லை தானே? இல்லவே இல்லை. நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் புறாக்களைப் போல கவடற்றவர்களும் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களும். அப்படியா இல்லை மாறியா? அப்ப என்னதான், முதலாவது அவனுடைய நினைவுகள் எல்லாம் அப்படி இருக்குது.
பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் பொல்லாதவைகள், அவைகள் சிறுவதை முதல்களே அக்கிரம சிந்தைகள் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொன்னார்? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தா இந்த மகா கேடுள்ள இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பார்ப்போம். எனக்கு ஆண்டவர் வேணும், நீ ஒரு லிஸ்ட் எடுத்து நல்லா எழுதுப்பா அப்படின்னாரு. இவன் ராத்திரியாக எழுதுறான். அடுத்த நாள் ஆண்டவர் போய் கேட்டான், இன்னும் எழுதி முடிச்சா? இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் எல்லாம் எழுதிட்டு நான் உன்னை வந்து சந்திப்பா அப்படின்னு. சரி, இவன் எல்லாம் எழுதி பேப்பர் கணக்காக நிறைய எழுதி வச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவர் வந்தார். வந்தோடனே பார்த்தாரு, சொன்னார், சரிப்பா எல்லாம் எழுதிட்டியா? எழுதிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு நிபந்தனை, உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன், ஆனால் உனக்கு என்ன கொடுக்குறேனோ உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை ரெட்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு. பார்த்தான், ஓஹோ, நமக்கு ஒன்றுனா அவனுக்கு 2, அப்போ நான் 2 கேட்டால் அவனுக்கு 4, இப்படியே இப்போ கணக்கு பண்ணி பார்த்து, சீ இது சரி வராது. ஆண்டவரே, இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்குது, அதை எழுதணும். பேப்பர் கிழிச்சு போட்டான். என் ஒரு கண்ணை அப்படின்னா அவனுக்கு எத்தனை போகும்? போகட்டும், பிச்சை எடுக்கட்டாமே, 2 கண்ணும் போய் என்ன செய்யட்டும்? இது தாங்க பொல்லாத சிந்தனை. மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் பொல்லாத சிந்தனை. அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டுங்க, அந்த புள்ள நல்லா இருக்கட்டுங்க, அவங்க உயர்ந்து வரட்டும், தேசத்தில் நல்லா இருக்கட்டும், பார்லிமெண்ட்டில் அந்த புள்ள போய் உட்காந்துருக்க, கை தட்டுங்க, சந்தோஷமா இருங்க. அதான் தமிழ்லேயே சொல்லுவாங்க, ஊராம்பிள்ளை ஊட்டி விழ தாம்பிள்ளை தன்னால் வளரணும். இது ஊராம்பிள்ளைகிட்ட இருந்து பிடிங்கி நம்ம பிள்ளையை கொடுக்கணும்னு நினைக்காங்க. அதுதான் பொல்லாத சிந்தனை. நம்ம வாழ்க்கை மாறணும், குரல் மாறணும், தேவன் ஆசீர்வதிக்கிறது. அடுத்தது, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் நம்ம அதெல்லாம் செய்கிறதில்லை. பொருளாசை இல்லை, துஷ்டத்தனங்கள் இல்லை, கபடு இல்லை, காம விவகாரம் இல்லை, வன்கண் இல்லை, தூசணம் இல்லை, பொறாமையும் இல்லை, பெருமையும் இல்லை. பெருமையும் இல்லை தானே? பெருமை இருக்கா? இல்லை, நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம உடுப்பை பார்த்தாலே பெருமை இல்லை. இந்த கோட்டையும் கழட்டிடணும். பெருமை இருக்கா? இல்லை, பேச்சில் மட்டும்தான் இருக்கு. எங்க அப்பா தொலைஞ்ச வீட்டில் அன்னைக்கு தானே மல்யுத்தம் ஆரம்பமாகுறதே. எது காரணம்? அது என்னது? ஒரு சின்ன பெருமை. பெருமைக்கு தலைவன் அவன், தாழ்மைக்கு தலைவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப பெருமையும், அடுத்து என்ன போட்டிருக்கு? எனக்கு பிடிச்ச வசனம் தான். இருதயத்தில் என்ன உண்டாதான்? இருதயத்திலிருந்து அப்ப என்ன உண்டாது? மதிகேடு. நான் ஏன் அந்த வார்த்தையை பேசிட்டேனே. பிள்ளையின் நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்குமா? அது என்னது? அதான் கலாத்தியரில் சொல்லும்போது பவுல் கேட்டார், என்னத்தோட வரவான்னு கேட்டார். பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும். நாம் வளரலைன்னா இன்னும் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம நெஞ்சில் என்ன ஒட்டியிருக்கு? மதிகேடு. மதிகேடு. இன்னைக்கு சில காரியங்களை யோசிக்கிறதே இல்லை, செயல்படுத்துறதுக்கு முன்னதாக யோசிக்கிறது இல்லை. கண்ட மாதிரி பேசி ஏதாவது செய்து அதுக்கு பிறகு வாழ்க்கை பூராக அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் என்ன மறந்துனா அவன் மறந்துட்டேன்னு சொன்னால் மறப்பான்னு நினைக்கிறீங்களா? அதில் நம்மால் மறக்கவே மாட்டான். எவன் மறந்தாலும் நம்மால் மறக்க மாட்டான். ரெஸ்டாரண்ட்டில் சண்டை பிடிச்சா அவங்க அடுத்த நாள் வந்து கையை கொடுத்து பேசிட்டு போவான். நம்மால் பேசவே மாட்டான் இல்லையா? மறக்க மாட்டான். சொல்லுவான், சொல்லும்போது சொல்லுவான், செத்தாலும் மறக்க மாட்டேன். என்னது? நீங்கள் அப்படிலாம் சொல்கிறது இல்லை தானே? அதுதானே. நாம் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் கெட்ட வார்த்தை. நம்ம நல்ல வார்த்தை தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் செத்தாலும் வந்து என்ன செய்வோம்? அந்த நேரம் இங்கே ஒரு இடத்துக்கு போனேன், அந்த அம்மா செத்த இடத்துல மண்ணை நாசமாக போட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ஐயோ, நான் ஒதுங்கித்தான் நின்னேன்.
ஏதாவது நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு பாருங்கள். செத்த வீட்டுக்கு வந்து அங்கே என்ன நாசமாக போகணும். நம்ம வாழ்க்கை மாறணுங்க. இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னா மதிகேடு. மதிகேடு தான் ரொம்ப, அதாவது மதிகேடு என்னது? புத்தி இல்லை, அவ்வளோதானே. புத்தி இல்லை, சரியான புத்தி கிடையாது. நம்ம யோசித்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு இதை பற்றி யோசிப்போன்னா வெக்கமாக இருக்குமே நினச்சோம்னா அதை செய்ய மாட்டோம். அதனால தான் அப்போஸ்தலன் பொழிச்சுறாரு, குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாக பேசினேன், இன்றைக்கும் ரொம்ப பேர் குழந்தையாக தான் பேசிட்டு. நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ பாருங்க, அப்போ இதெல்லாம் இருக்குது. பொல்லாதவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், சங்கீதம் 51:10, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான என் ஆவியை என் உள்ளத்தில் புதைப்பியும். சுத்த இருதயம் இல்லைன்னா என்ன இல்லையா உள்ளுக்கு? சுத்த இருதயம் இல்லைன்னா என்ன இல்லையா? அந்த ஆவி என்ன ஆவி? அந்த நிலைவரமான ஆவி என்ன ஆவி? அப்போ சுத்த இருதயம் இல்லைன்னா யார் இல்லை உள்ளுக்கு? ஐயோ, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லையா? இருதயம் சுத்தம் இல்லாட்டி, அப்போ நம்மக்கிட்ட இருதயம் பார்த்துக்கணும். சுத்தம் இல்லாட்டி போனால் யார் இல்லைன்னு நாமளே பார்த்துக்கணும். நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க, சரியா? இப்போ பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன். அப்போ எனக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கணுமா இருந்தால் என் இருதயம் எப்படி இருக்கணும்? அப்போ கர்த்தர் என்னை சந்தித்து எனக்கு அற்புதம் செய்யணும்னா என் இருதயம் எப்படி இருக்கணும்? அப்போ எனக்கு இன்னும் இருதயம் சுத்தம் இல்லாட்டி என்ன தடைப்படுது? அற்புதம். ஏன்னா கர்த்தர் நல்லவராக தானே இருக்காரு. அப்போ அற்புதம் தடைப்படுறதுக்கு என் இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நான் யாரை பார்க்க முடியும்? கர்த்தரை பார்க்க முடியும், இல்லையா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் வாசித்து பாருங்களேன், இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 139:24. எல்லாரும் பாருங்க. தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இல்லை இல்லை, வேதனை உண்டாக்கும் வழி அப்படித்தானே இருக்கு. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. இப்போ நாம் கேட்கணும், ஆண்டவரே இந்த இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவரே, இது சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஆண்டவரே இந்த இருதயம் சுத்தம் இல்லாட்டி இதனால் வேதனைப்படுறது நீங்கள் தானே. சிலுவையில் எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, என்னை மீட்கும்படியாக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக இறங்கி வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அதை உங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழி என் உள்ளத்தில் இருக்குது, அதை நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னா, அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இருக்கா? 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12. இங்கே தான் போட்டிருப்பாரு டக்குன்னு. இருக்கா? புறஜாதியார் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சந்திப்பினால் ஆண்டவர் வரும் பொழுது பக்கத்தில் இருந்தால் மேலே போல, ஆனால் நாம் போகும்போது புறஜாதியார் சொல்லுவாங்க, இவர் ஆண்டவரோடு இருந்தார், சுத்த இருதயம் உள்ளவராக இருந்தார், நல் நடக்கை உள்ளவராக இருந்தார், இவர் போயிட்டாரு, இவர் சபைக்கு போயும் திருந்தாம இருந்தார், இவர் இங்கேயே இருக்கிறார். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எங்களை சேர்ச்சிக்கு வாங்கினா பாரு, இவன் போகல. இப்போ ரொம்ப பேருக்கு தரிசனமெல்லாம் வருது, யார் தெரியுமா? பாஸ்டர் மாதிரி தான் கொண்டு போய் காட்டுறாங்களே. என்ன தரிசனமோ நமக்கு தெரியாது, நான் பேசலை.
எனக்கு அதெல்லாம் பேச போனால் பொல்லாத ஆத்திரம் தான் வரும். அடிக்கடி போகிறதும் வர்றதும், நரகத்துக்கு போகிறதும் பரலோகத்துக்கு போகிறதும், எங்கே தான் போகிறாங்களே நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை சொல்லுவாங்க. என்ன கூப்பிட்டாரு, சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு. ஆனால் இவர் போன பாடு இல்லையே. ஆனால் அவர் கூப்பிடல, ஆனாலும் போயிட்டாரு. ஆமே, கூப்பிடாத ஒரு ஆளும் போக மாட்டீங்க. மற்றவங்கள கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லாத ஒரு ஆளும் போக மாட்டீங்க. ஏன்னா ராஜாவே என்னை இழுத்துக்கொள்ள நாங்கள் உம்பின் வருவோம் தான், அப்படிதான் வேதத்தில் இருக்கு. நீங்கள் போய் உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும். அப்போ மற்றவங்களை கூப்பிட்டவங்க தான் போவாங்க. இன்னைக்கு மற்றவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா எப்போ ஆண்டவர் வர போறாருன்னு? தெரியாது. அவர் வர்றது இந்த நாளிலிருந்து அறியாததுனாலே திருடன் வருகிற விதமாக வருவார். ஆயத்தமாக இருங்க. அப்படித்தானே? அப்போ சந்திப்பு நாளில் மற்றவங்க பார்த்து சொல்லணும், என்னதான் இருந்தாலும் அந்த 4 மணிக்கு பெத்தல் திருச்சபைக்கு போன ஒரு ஆள் கூட இல்லையே. போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் இந்த சபைக்காரங்க ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. போறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது கூட பயத்தில் சொல்ல மாட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வைத்து என்னது? முதலாவது இந்த கல்லான இருதயத்தை எடுத்த பிறகுதான் கட்டளையெல்லாம் செய்யலாமா? அப்படித்தானே? கல்லான ஒரு இடத்துல போய் நீங்க என்னத்தை விதைச்சாலும் என்ன செய்யாது? இருதயம் கல்லா இன்னைக்கு இருந்துச்சுன்னா என்ன பிரசங்கம் பண்ணாலும் போய் சேராது. கனி வருமா? அதுல வராது. இருதயம் சதையா மாறணும், நவமான ஒரு இருதயமாய் மாறணும், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயமாய் மாறணும். அந்த இருதயத்தை நாம் கேட்கணும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே. இன்னைக்கு மாலையில் ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க வரும்பொழுது நான் போன ஆண்டவரே. ஆண்டவரே எப்படின்னா, சுத்த இருதயம் உள்ளவன் தானே உண்மை சந்திக்க முடியும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தானே ஆண்டவரே நீங்க நல்லவரா இருக்கிறீங்க. ஏன் இருதயம் மாறும்போது எனக்கு நீங்க நல்லவரா இருப்பீங்க. இந்த மாலையில் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க. எத்தனை பேர் செய்தி விளங்கல? விளங்கினவங்களே இருந்துச்சு முடிப்போம்.